அக்கா கோழியெல்லாம் கரெக்டாக இருக்குக்கா. அந்த ஒரு கோழி தான் காணோம். காலையில் வந்து நான் போய் பார்த்துக்கு எங்கள் வீட்டுக்காரவங்க சுத்தம் பண்ணையில் போய் பார்க்கையில வெறும் மசிறு தாக்கா கிடந்துச்சு. கோழி மசிறு தான் கிடந்துச்சு, ஒரு 4-5 மசிறு. ஆனால் காட்டு பூனை அடி ஏறி இருந்துச்சுக்கா. காட்டு பூனை அடியாங்க நம்ம கேட்டுக்கிட்டே மெயின் கேட்டுகிட்டே அந்த கேட்டுக்கிட்டே நம்ம கோழி தட்டி வச்சு அடைக்கிறதுலேயே காட்டு பூனை இருந்துச்சுக்கா. நாங்களும் காலையில் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டோம். அந்த மாடி வீடு, இந்த மாடி வீடு எல்லாம் ஏறி எல்லாம் பார்த்துட்டேன். கோழி எது முட்டை கிட்ட விட்டு எது அடையாது இருக்கான்னு பார்த்தேன். சுத்தமாக கோழியை காணாமக்கா. பாருங்க அந்த வீட்டுக்காரவங்க கோழி வளர்க்குறாங்கக்கா. அவங்க வீட்டுக்கு கேட்டேன், அக்கா கோழி அடையில எதுவும் சாவை பின்னாடி எதுவும் வந்துச்சாக்கான்னு கேட்டதுக்கு இல்லைப்பா இதுமாதிரி வரலப்பா அப்படின்ட்டாங்க. காலைமையை பார்த்தேன் இப்பயுமே பார்த்தாக்கா அந்த கோழி காலிலேருந்து கோழியை காணுக்கா. ஏன்னா காட்டில் இங்கே வந்து காட்டு பூனை அதிகமாக இருக்குது. காட்டு பூனை அதிகமாக இருக்குக்கா. நம்ம எப்படி பயத்திரமாக நம்ம அடைச்சாலும் அது பாட்டில் பொத்துக்கிட்டு எங்கிட்டே வந்துடுது.